அன்பான தமிழ் மக்களே, இப்படி ஒரு ஆக்ட்ரஸை இவ்வளோ பெருசாக காமிக்கிற நீங்கெல்லாம் த்ரிஷா விஜய் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இப்படியெல்லாம் நியூஸ் வரும்போது நீங்கெல்லாம் அது ஸ்டாட்டஸ் போட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவரா தோணுலையா? ஏன் அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரீசன் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த ஒரு நிலைமையிலே இந்த மாதிரி ஒரு லவ் காதலுக்கெல்லாம் இவ்வளோ பெருமையாக ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு இவ்வளோ பெருமையாக பேசி ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு என்ன இது? ஆஃப்டர் ஆல் விஜய் க்ரௌட் புல்லர் தான். அவர் ஒரு சீனியர் ஆக்டர். அவர் என்ன அவங்க பொலிட்டிக்ஸ் நல்லா இருக்கும், அவங்க ஃபிலிம்ஸ் நல்லா இருக்கும். இங்கே கேரளாவிலும் அவங்களோட ஃபிலிம்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் மறுபக்கம் நீங்க இவ்வளோ ஒரு இத்தனை கேவலையா போன ஒரு லவ் ஆங்கிள் இவ்வளோ பெருமையா காமிக்கிற அதுக்காக வெக்கமா இல்லையா? ஏதாவது யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நார்மலைஸ் பண்ணும்போது நாம சொசைட்டிக்கு கொடுக்குற மெசேஜ் என்னன்னு எப்படியாவது யோசிக்கணும். ஓகேவா? இங்கே கேரளாவில் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. உங்களுக்கு நான் தமிழ் மக்கள்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க திங்க் பண்ணணும், என்ன இது நடக்கு, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் என்ன மெசேஜ் காமிக்கிறேங்கிற ஒரு யோசனை வரணும். அதுக்காக சொல்கிறேன். ஒரு இன்சிடென்ட்ஸ் இங்கே கேரளாவில் திலீப்ங்கிற ஒரு ஆக்டர் இருக்கு. அவருக்கு ஆக்ட்ரஸ் காவ்யா மாதவி கிட்ட லவ் அஃபெக்ஷன் இருக்கு. அந்த டைம்ல ஹி ஆல்ரெடி மேரிடு மஞ்சு வாரியர். ஓகே, ஷீ இஸ் ஆல்சோ அன் ஆக்ட்ரஸ். அந்த டைம்ல இந்த லவ் எல்லாம் போகும்போது நார்மலி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. மஞ்சு வாரியர் திலீப் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் காவ்யா மாதவன் டிவோர்ஸ் பண்ணி அப்புறம் திலீப் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்க கேரளாவில் மலையாளம் பீப்புள்ஸ் சேட்டன்மார் சேச்சிமார்க்கா நிறைய பேட் கமெண்ட்ஸ் போட்டு அந்த ஆக்ட்ரஸ் இங்க கேரளாவிலே இல்ல அந்த மாதிரி யோசனை இருக்கும். ஏன்னா அவங்க ஆக்டிங் பண்ணல, எதுவுமே பண்ணல, ரொம்ப ஓரமா ஃபேமிலி பார்த்து இப்போ வாழ்றேன். ஓகேவா? ஸோ அந்த நிலைமையிலே அவங்ககிட்ட இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போட்டு இப்பவும் அவங்க போட்டோ பார்த்தா ஷீஸ் நாட் எ குட் லேடி அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் வரும்போது இங்க கேரளா பீப்புள்ஸ் த்ரிஷா விஜய் லவ் ரொம்ப பெருசா காமிக்கிறேன். முக்கியமா தமிழ் பீப்புளும் அது காமிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, இது ரியல் இன்சிடென்ட். கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ரியலா சேம் இன்சிடென்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு இன்சிடென்ட்டுக்கு இவ்வளோ ஓக்குவர்டா பேசும்போது இன்னொரு இன்சிடென்ட் இவ்வளோ பெருமையா பேசுறேன். இப்போ இந்த திலீப் காவ்யா இஷ்யூ மேல ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் அசோல்ட் கேஸ் இருக்கு. அது வேற பக்கம். இன்னொரு பக்கம் இங்க விஜய் த்ரிஷா இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது என்னவா இருந்தாலும் அவங்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் இந்த வயசு போதுமா அந்த சாங்க்கு நான் இப்போதான் மீனிங் கேட்குறேன். ஏன்னா இதுதான் கரெக்டான மீனிங். இந்த வயசு போதுமா, இந்த வயசுல போட்டுடுச்சு எல்லாமே. ஏன்னா நான் நிஜமா சொல்றேன், இது வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அவங்க பெருசான ஆக்ட்ரஸ் ரெண்டாலுமே அவ்வளோ பெருமையில இருக்கு. நடிகர் தான், சூப்பர் நடிக்கிற எல்லாமே பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாலின் கிட்ட காம்பீட் பண்ணி வின் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் ஓகே. ஏன்னா நீங்க என்ன இதெல்லாம் இவ்வளோ இமோஷனலா இருக்கிற? ஏன்னா இந்த லவ் எல்லாம் என்ன மெசேஜ் சொசைட்டிக்கு பண்ணிருக்கு? அவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணி சிஎம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி லவ் எல்லாம் நார்மலைஸ் பண்றது, இதெல்லாம் க்ளோரிஃபை பண்றதெல்லாம் தப்பு. என்னோட ஒரு இது நான் சொல்றேன், என்னோட ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். ஸோ இதெல்லாம் காமிக்காது. என்ன மெசேஜ் பண்ணிட்டு இருக்க சொசைட்டி கிட்ட? ஒரு ஆக்ட்ரஸ் இதுக்கு ஒப்போஸா சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா ஷீ இஸ் காயத்ரி. So she told very good words about this kind of relationship. Okay. So முக்கியமா தமிழ் பீப்புள் எல்லாமே எனக்கு தோணுன ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன்னா தமிழ் பீப்புள் எல்லாமே இமோஷனலா எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த லவ் மேட்டர் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ க்ளோரிஃபை பண்ணி சொசைட்டிக்கு எது மெசேஜும் கொடுக்கல. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒன்றும் பண்ணக்கூடாது. அவங்க வின் பண்ணிட்டாங்க, அவங்க லவ்ல இருக்கு, அதெல்லாம் நம்ம விஷயம் கிடையவே கிடையாது. அது அவரோட பர்சனல் சாய்ஸ். பட் சொசைட்டிக்காக ஒரு நல்ல மெசேஜ் கொடுப்பீங்களா?
ஸோ அதுக்காக இந்த மாதிரிலாம் க்ளோரிஃபை பண்ணாது, நார்மலைஸ் பண்ணாது. அவங்க வாழட்டும், அவங்க இஷ்டத்துக்கு வாழட்டும். ஆனால் வந்து ஒரு ஃபிலிம் ஆக்டர்ஸ் வந்து அவ்வளோ இம்பேக்ட் கொடுக்கும்போது, ஒரு பொலிட்டீஷியன் ஆகிருக்கும்போது அவங்க வந்து ஓகே சிஎம் ஆயிருக்கு, கட்சியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சிஎம் ஆயிருக்கு, ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வந்து இந்த லவ்க்கு வந்து நாம் வந்து முக்கியமாக ஏன்னா நார்மலைஸ் பண்ணக்கூடாது, க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து அவ்வளோ நல்ல இல்லை. அவ்வளோதான் எனக்கு இப்போ சொல்ல முடியும். தமிழ் பீப்புள்ஸ், ஸோ ப்ளீஸ் கைண்ட் அண்ட் ப்ளீஸ் டூ திஸ். ஓகே, பாய்.